ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி கேலக்ஸி பிளிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் விளாண்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனல் வந்தீங்க அப்படின்னா இந்த கேம் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு வந்து கொண்டு போகும். ஜஸ்ட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ஃப்ரம் ஏபிகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டாக இருந்தால் இது வந்தீங்க, ஐஓஎஸ்னால் அது வந்தீங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் கேட்கும், டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஃபர் கோடிங் இருக்கும், ஜஸ்ட் இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, காப்பி பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பாருங்க, ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் அவங்களோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க, வெரிஃபிகேஷன் கோடு, அப்புறம் இன்விடேஷன் கோடு. ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? அந்த இன்விடேஷன் கோடுன்ற இடத்துல நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு வெரிஃபிகேஷன் கோடு கேட்குறாங்க, ஜஸ்ட் சென்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிமெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, போய் பார்க்கலாம். ஓகே, கோடு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே, இந்த இடத்துல ஐ ஹேவ்னு இருக்குது, ஜஸ்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அது வந்து ட்விட்டரில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. ஓகே, இந்த கேம் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டர்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவர் இருக்குது பாருங்கள் சென்டரில். ஸோ இது வந்துட்டு லெவல் 1 இருக்குது, நம்ம லெவல் 10 ரீச் பண்ணணும். ஓகேங்களா? லெவல் 10 ரீச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு $10 கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம $10 வந்தோன்னா வித்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கேமை மெட்டாமாஸ்கோட நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லிங்க் பண்ணணும். ஸோ அது அந்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம லிங்க் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டாமாஸ்க்கு லிங்க் இது பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிங்க. நமக்கு வந்துட்டு இதில் பிஎஸ்சி ஸ்மார்ட் செயினில் வந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட்நெட் டோக்கன் வந்து ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காப்பி பண்ண லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செயின் லிஸ்ட் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே இந்த இடத்துல கனெக்ட் வாலெட் அப்படின்ட்டு பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பேக்ரவுண்டில் வந்து மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ண மாதிரி சொல்லும். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணிங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த இருக்கு பாருங்கள், டெஸ்ட்நெட்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா? பிஎஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள், TPNKNBன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம கொடுக்கணும். இந்த ஆர்டர் டு பிஎன்பின்னு மெட்டாமாஸ்க் பார்த்தீங்களா? ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெட்டாமாஸ்கில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்துட்டு ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சது. இப்போ வந்து டெஸ்ட்நெட் பாஸ்வேர்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதுக்கு நான் கீழே டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பாஸ்வேர்டு சொல்லிட்டு. இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? அதே டைமில் உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் இந்த இடத்துல அட்ரஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வெப்சைட் வாங்க. வெப்சைட் வந்துட்டு ஐஎம் ஹியூமன் கொடுத்து அந்த கேப்சா வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாக்ஸில் நம்ம காப்பி பண்ண அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கிமி பிஎன்பின்னு இருக்கும் பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிமி பிஎன்பின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே நமக்கு வந்துட்டு அமௌண்ட், இந்த டெஸ்ட்நெட் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆட் ஆகிடும். ஸோ எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அது வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்ட்டு பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணி. ஓகேங்களா? கனெக்ட் கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும், ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்களோட இது வாலெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களோட டெஸ்ட்நெட்டில் இருக்க அமௌண்ட்லாம் இதில் காட்டும். இந்த அமௌண்ட் வந்து நம்மளால் இதில் ஃபீஸ் பே பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல 3 டாட் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் அண்ட் இமெயில் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி கொடுத்துங்க. ஓகேங்களா? மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், அதை வந்து கொடுத்துங்க.
ஓகே அந்த சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னே ஜஸ்ட் மெட்டாமாஸ்க் வாங்க. இந்த இடத்துல அன்அப்ரூவ்ட் அப்படின்றது பாருங்கள். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜிமெயிலுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிமெயில் போய்க்கலாம். ஓகே இந்த ஓடிபி வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு லிங்க் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் மெட்டாமாஸ்க் போங்க. மெட்டாமாஸ்கில் அன்அப்ரூவ்ட் டோக்கன் கொடுத்து சைன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டில் வந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணோம். ஓகே இப்போ வந்து முடிஞ்சுது. ஸோ கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் டெஸ்க்டாப் மோடு யூஸ் பண்ணி இருந்துங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளைம் டெஸ்ட் டோக்கன் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த கிளைம் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் மெட்டாமாஸ்க் போங்க. இந்த இடத்துல அன்அப்ரூவ்ட் இருக்கும். ஜஸ்ட் கொடுத்து சைன் கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? பெண்டிங்கில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டால் கிளைம் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 24 hours ஒன்ஸ் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த கேமில் வந்து இங்கேருந்து நம்மளால் டோக்கனை அங்கே சென்ட் பண்ண முடியும் கேமுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 24 hours நம்மளால் கிளைம் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எப்படி கேமுக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த இடத்துல வாலெட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட்டு வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் டு கேம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் மேக்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் டெபாசிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மெட்டாமாஸ்க் போங்க. அன்அப்ரூவ்ட் இருக்கும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம கேமுக்கே வந்து இந்த டோக்கன் வந்து சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த டோக்கனை வச்சு நம்ம கேமில் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இதை வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ நமக்கு கேமுக்கு தேவையான டோக்கன்ஸ் வந்து இதிலேருந்து கலெக்ட் ஆகிறதுனால நம்மளால் வேகமாகவே வந்து பார்த்திங்கன்னா 10வது லெவலில் வந்து ரீச் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ 10வது லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் வித்ட்ரா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அட்டன் பண்ணி வச்சுங்க. இது பிளேட்டிங் தான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் விளாண்டு கூட நல்ல இன்கம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ யாரும் விட்டுற வேண்டாம், அட்டன் பண்ணி வச்சுங்க.